ஹலோ மக்களே, வெல்கம் டு கோவை மிலா விளாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கோயம்புத்தூர் ப்ரூஃபில் மாலில் குழு காஷ்மீர்குள்ளே தாங்க நம்ம போக போகிறோம். அதோட ஃபோட்டோ பிக் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, ஹாப்பியாக நாங்களும் இருந்தோம். நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கோயம்புத்தூர் பீப்புளாக இருந்தால் போய் ப்ரூஃபில் மாலில் என்ஜாய் பண்ணுங்கள். வெளியூர்காரவங்களாக இருந்தாலும் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா இதை என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரூஃபில் மால்குள்ளே காஷ்மீர்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். நமக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கேப்பு, காலுக்கு க்ளவுஸு, கைக்கு க்ளவுஸு எல்லாமே நமக்கு கொடுத்து தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஏன்னா அவ்வளோ குழுன்னு இருக்குங்க. உள்ளே போனீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு காஷ்மீர்குள்ளே போன மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளே போட்டோடனே உங்களுக்கு சாங்ஸ் எல்லாம் எல்லாமே ப்ளே பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா மேலேருந்து பனி கொட்டுற மாதிரி இருக்குது. விளையாடுறதுக்கும் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. கீழே எல்லாமே பார்த்திங்க உங்களுக்கு அப்படின்னா மண் மாதிரி இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு பனிக்கட்டி துகள்கள் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அவ்வளோ உங்களுக்கு விளையாடுறதுக்கும் நிறையா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக அதை எடுத்து நம்ம மேலே போட்டுட்டு விளையாண்டுக்கலாம். அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ரைடு போகிறதுக்கும் நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சாங்ஸும் ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். கேட்குறதுக்கும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், அமேசிங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காஷ்மீர் குழு மணாலிக்குள்ளே இருக்க மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டும் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து மரங்களும் நிறையா கொடுத்துருக்காங்க, நிறைய செட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பனிக்கரடி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. விளையாடுறதுக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் குளிர் தாங்க ரொம்ப தாங்க முடியல. அதனால தான் உங்களுக்கு ஜர்க்கினி எல்லாமே கொடுத்து தான் அவங்க அனுப்பிச்சி விட்றாங்க உள்ள. என் பையன்லாம் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணான். எனக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் நீங்கள் வெயில் காலத்துலலாம் வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைட் போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ரைட் போடலாம். அப்புறம் வண்டி இருக்கும், வண்டியிலையும் போய்க்கலாம். இது நம்ம உட்காந்துட்டு அவங்க டாடி வந்து இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு மொமெண்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு. எங்கள் ஃபேமிலியோடு தான் நாங்கள் போயிருந்தோம். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குளிரும் ஜென்ஸு எல்லாருமே இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்க அப்படின்னா என் பையன் பாருங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கான்னு அவங்க டாடி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. பனி மலையில் இப்போ விளையாடுறாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஐஸ் கட்டியில் புது வெள்ளை மலை பொழிகின்றது அந்த மாதிரி தாங்க இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலேருந்து உங்களுக்கு ஐஸ் மலை. உங்களுக்கு ஸ்னோ ஃபேண்டசியில் நம்ம பார்க் இந்த சைடெலாம் போய்ட்டு போல் உங்களுக்கு அந்த மாதிரி போடுற மாதிரி இல்லாமல் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஐஸ் கட்டி குள்ளுன்னு தாங்க. ரொம்ப உள்ளே போன டைமே நமக்கு அவ்வளோ சூப்பரான உங்களுக்கு குளிர். ஐஸ் கட்டி பாருங்கள் இப்போ உருட்டி போடுற அளவுக்கு. அந்த கீழே உங்களுக்கு மண் மாதிரி தெரியுதுல, அதுவுமே உங்களுக்கு ஐஸ் கட்டி மாதிரி தான். அதையும் நம்ம உருட்டிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து அப்படியே உங்களுக்கு ஐஸ் கட்டி இப்படி விழுகுது பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு காஷ்மீருக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் தான் உங்களுக்கு இங்கே இருக்குது. ரொம்ப சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுவும் குழந்தைங்க உங்களுக்கு ஃபேமிலி ட்ரிப்பாக நீங்கள் போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியாக போனீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் ரொம்ப கம்மி பண்ணியும் கொடுக்குறாங்க ரேட்டு. நீங்கள் டிக்கெட் ரொம்ப கம்மி பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். 500க்கு மேலேயும் சொல்கிறாங்க தனியாக ஒரு ஆள் போனோம் அப்படின்னா. நாங்கள் 450 ரேஞ்சில் நாங்கள் மொத்தமாக ஒரு 5 பேருக்கு கேட்டு உள்ளே வந்தோம். நல்லா ரைட் போகிறதுக்கும் விளையாடுறதுக்கும் மேலே உங்களுக்கு பாலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் போய் விளாண்டுக்கலாம். உங்களுக்கு அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ டைமிங்லாம் உங்களுக்கு இங்கே கிடையாது. டைமிங்லாம் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் உங்களால் குளிர் தாங்க முடியுதோ அந்த லெவலில் நீங்கள் உள்ளே இருந்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரும்பு வண்டி தான். இதுலேயும் நல்லா உங்களுக்கு காஷ்மீரில் நம்ம நல்லா போக முடியுமா இருக்க முடியுமா என்னன்னு தெரியாது. ஆனால் நம்ம இந்த மாதிரி இடத்துல வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பரான கிளைமேட். அதுவும் நம்ம வெயில் டயத்தில் நம்ம கொடைக்கானலுக்குலாம் போக தேவையில்லைங்க. நம்ம கோயம்புத்தூர் பீப்புளுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. போகாமல் யாரும் இருந்தீங்க அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா
உங்களுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருக்குது ப்ளேஸு. உங்கள் குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்காக தான் என்னால் மொபைல் கூட ஹேண்டில் பண்ண முடியல. நம்ம கை க்ளோஸ்லாம் போட்டுட்டு தான் இருக்கோம். வீடியோவும் அப்படியே ரன்னிங்கில் நான் ஆன் பண்ணி அப்படியே வச்சுட்டேங்க. அப்படியே வச்சு தான் அது ஃபுல்லாமே நம்ம எடுத்தது. பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ குளிர் தான். பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ஜாய்மெண்ட்டு நம்ம கோயம்புத்தூரில் குழு மணாலிக்குள்ளே நம்ம இருந்தோமா தான் நம்ம காஷ்மீர்லாம் பார்க்க முடியுமா என்னன்னு தெரில. அங்கே போய் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுமானோ தெரில. ஆனால் இங்கே நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணுறோம். இந்த இடத்துக்குள்ளேயே நம்ம காஷ்மீரில் இருக்க குளிர் தான் உங்களுக்கு அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. பார்த்திங்க அப்படின்னா மேலே எல்லாம் எப்படிலாம் செட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். மரங்கள், அந்த பாலம் எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக உள்ள அவ்வளோ ப்ளேஸ் இருக்குது விளையாடுறதுக்கும். நீங்கள் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ஒரு கப்புளாக போகிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கப்புள் என்ஜாய் பண்ணுறதுக்கும் நீங்கள் போய்க்கலாம். நீங்கள் அவ்வளோ ஒரு கிட்டுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் இங்கே போங்கங்க. கோயம்புத்தூரில் இருக்கவங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க. வெளியில் இருந்தால் அவங்களும் நீங்கள் பிளான் பண்ணி வரலாம். மேக்ஸிமம் 1 ஹவருக்கு இருக்கலாம், அவ்வளோதான் இருக்க முடியும். ஏன்னா அவ்வளோ குளிருது. நம்மளால் வந்து நம்ம இந்த கிளைமேட்டில் இருந்துட்டு இவ்வளோ கூலிங் தாங்க முடியாது. ரைடெலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். நான் என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கேன். என் பையன் கொஞ்சம் நேரம் தரலாம், அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து தந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா இந்த மொமெண்ட் வந்து மறக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு விளையாட்டும் நம்ம சுற்றி வந்து ஒரு பனிமலைக்குள்ளே இருக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஒரு உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லணும். காஷ்மீருக்குள்ளேயே நம்ம இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு மொமெண்ட்டும் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் இருக்கிற ஒரு டைமிங்கும் அங்கே வந்துட்டு சாங்ஸ் அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சாங்லாம் ப்ளே பண்ணுவாங்க. நல்லா உங்களுக்கு ஹாப்பி மொமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காஷ்மீருக்கு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஒவ்வொரு இடமும் அந்த மரங்கள், அந்த கிளைமேட்டு, நீங்கள் விளையாடுற ஒவ்வொரு ரைடும், நீங்கள் சுற்றி பார்க்குற ஒவ்வொரு இடமுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். என் பையனுக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டு. குட்டி பனி வீடு, அந்த வீட்டுக்குள்ளே உட்கார்ற மாதிரி ஒரு மொமெண்ட்டு, அந்த மாதிரி ரைடு போகிற மொமெண்ட்டு. ஃபேமிலி வந்து ஒரு ட்ரிப்புக்கெலாம் வரும்போது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நல்லா ஒரு கோயம்புத்தூரில் என்ஜாய் பண்ணலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு சர்க்கு வர்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய ரைடு இருந்துச்சு. நம்ம வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக தாங்க இருந்துச்சு. நம்மளால் காஷ்மீருக்குள்ளெல்லாம் போக முடியாது. இந்த மாதிரி கிடைக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து இந்த குளிர் தாங்க முடியாதுங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். என்னாலலாம் குளிர் தாங்கவே முடியலை. அப்படியே நான் எடுத்துகிட்டு அடுத்தடுத்து ப்ளேஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ அமேசிங்காக. காஷ்மீர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல். இந்த மாதிரி படி ஏறி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி பாருங்கள், இதில் உட்காந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. தம்பி நல்லா என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு மொமெண்ட்டு தாங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கலாம், நல்லா விளையாடலாம். மரம் பார்த்துக்கோங்க, ஒரு மரம் செட் பண்ணிவிட்டு அதில் ஊஞ்சல் ஆடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வந்துட்டு இதுக்குள்ளே போகல அப்படின்னா நீங்கள் அடுத்து ப்ளூஃபீல் மால் வந்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ப்ளூஃபீல் மாலுக்குள்ளே தான் எந்த என்ஜாய்மெண்ட் இருக்குது. நாங்கள் கூட எடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு 2 இயர்ஸ் மேலேயே வந்து இருக்குது. ஃபஸ்ட் டைம் போனோம், அப்போ வந்து இது வீடியோ என்னால் எடுக்க முடியல. அது நம்ம சேனலில் ஃபஸ்ட் நான் கொடுத்துருப்பேன். அடுத்து இந்த டைம் நம்ம வந்துட்டு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானோடு தான் உள்ளே வந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா மக்கள் வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி விளையாடலாம், எப்படி ரைடு இருக்குது அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோஸ் வந்து நான் ஆன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ இதாக உங்களுக்கு டஸ்ட்பின் உள்ளே வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒவ்வொரு இடமுமே அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே நான் படி ஏறி வந்தேன் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டிங்லாம் கொடுத்துட்டு உள்ளே உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த தொங்கு
பாலம் அப்படின்னு நடப்போல் நான் கீழேருந்து கூட நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த பாலம் தான் இப்போ வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். இதில் வந்துட்டு நடந்து போகும்போது ஒரு மாதிரி ஆடிட்டு ஒரு நிறைய பீப்புள்ஸ்லாம் இதில் போனோம் அப்படின்னா ஒரு மாதிரி டங்குன்னு ஆடும். அந்த மாதிரி நான் நடந்துட்டு இருக்கும்போது என் மகன் ஓடி வர வந்துட்டேன். டே பயமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொருத்தான் தான் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து நல்லா விளையாடலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த பாலத்து மேலே அது நல்லா குரூப்பெல்லாம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. கோயம்புத்தூரில் இருக்கவங்க மிஸ் பண்ணாமல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பரான ரைட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மேலே வந்து அந்த டயரில் சர்க்கும்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அங்கங்கே நிறைய ஆளுகளும் இருக்காங்க நம்மளை கைட் பண்ணுறதுக்கும். நமக்கு என்ன அப்போ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தராங்களாமா. நம்ம உள்ளே இருந்துட்டு எடுத்தாங்க ஃபோட்டோஸ் எடுத்து தாங்க அப்படின்னாலும் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணியும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இதுவும் இருக்குது. இந்த ரைடு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்துட்டு நல்லா விளையாடுறதுக்கு அந்த டயரில் வச்சுட்டு தள்ளி விடுவாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் இல்லைடா போக மாட்டேன், நான் வீடியோ மட்டுமே எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி என் பையன் போகிறான். இப்போ அவனுக்கு எதுலேயும் பயம் இல்லைங்க. நல்லா ரைட் போடுறதுக்கு ஹாப்பியாக கிளம்பிட்டார் சார். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ரைடெலாம் இருக்குதுங்க. காஷ்மீர் குளூ மணாலியில் நம்ம போயிட்டு விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஃபேமிலியோடு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு பிளான் பண்ணுறீங்க, ஒரு ட்ரிப் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ப்ளூஃபீல்ட் மால் கோயம்புத்தூருக்கு வந்தீங்கன்னா இந்த என்ஜாய்மெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம எப்படி பாருங்கள், நான் அந்த சைட்லேருந்து வந்தேன். அந்த ஒரு பாலத்துலேருந்து இந்த பக்கம் வந்து படியேறி வர மாதிரி இருக்குது. ஒரு 2 பாதை இருக்குது. அப்புறம் வந்து சர்க்கிளில் போகிற மாதிரி. இப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து இந்த பக்கம் போனோம்னா ஒரு ரைட் இருக்குது. நல்லா இருக்குங்க. மேலேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நடந்து போகிற மாதிரி நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம். அந்த மாதிரி மேலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காஷ்மீர் எனக்கு ரொம்ப குளிர் தாங்க முடியாமல் தான் மேலேயே வந்தேன். மடி எங்கேயாச்சும் குளிர் இல்லாமல் கொஞ்சமாச்சு இருக்குமா அப்படின்ட்டு கையெல்லாம் நடுங்கிருச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நான் மேலே வந்துட்டேன். மேலேயாவது கொஞ்சம் மர வீட்டு மாதிரி இருக்கே, கொஞ்சம் கண்ணன்னு இருக்குமா. ஆனால் இங்கேயும் குளிராக தாங்க இருந்துச்சு. ஆனால் கீழே இருந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் குளிர் கம்மியாக இருந்துச்சுங்க. மேலே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வந்தேன். அப்படியே சரி நம்ம வந்துட்டோம், அப்படியே சுற்றி எடுப்போம் அப்படின்ட்டு. இங்கடா குளிர் இல்லாமல் இருக்கும். ஏற்கனவே நம்மளால் குளிர் தாங்க முடியாது. அதில் இந்த காஷ்மீரோட குளிரில் பார்த்திங்க அப்படின்னா அம்மாடி அவ்வளோ குளிருங்க. கீழே பாருங்கள், மேலேருந்து கீழே கப்புள்ஸாக நின்றுருக்காங்க. அவங்களையும் வீடியோ எடுக்கலாம். அவங்களும் நல்லா ஹாப்பியாக, ஏன்னா அவங்களுக்கு சாங்ஸ் ஓடிட்டே இருக்கும் உள்ள. அந்த சாங்ஸ் ஓடிட்டே இருக்கும்போது நல்லா நீங்கள் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய்மெண்ட்டு தான் உள்ள. ஆனால் நல்லா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கலாம். பாருங்கள் எங்கள் ஃபேமிலி கீழே வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா ஜாலியாக ஹாப்பியாக விளாண்டுட்ருக்காங்க. பார்த்தீங்களா? இதை உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயும் குட்டியாக நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள். நல்லா சூப்பராக பாருங்கள். பனியில் தான் விளாண்டுருக்காங்க. கீழேருந்து எடுத்து போட்டால் நம்ம பனியை எடுத்து போட்டு அந்த பனித்துளி ஐஸ் கட்டி சொல்லலாம். ஐஸ் கட்டி தான் மேலேருந்து வர்றது. ஏன் மேலே ஏறினான் பாருங்கள் என் பையன் சேட்டை அப்படின்ட்டு இந்த ஐஸ் கட்டியெல்லாம் தூக்கி போட்டு விளாட்றதுக்கு செம்ம ஃபன் தான். ரோஜா படத்தில் பார்த்த மாதிரி போது வில்லை மலை இங்கு பொழிகின்றது. அந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளே நம்ம வந்துட்டோம், ரீச் ஆகிருக்கோம். நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஃபேமிலியெல்லாம் மேலே வருவாங்க. இது பிறகு எவ்வளோ சூப்பராக ஒவ்வொரு இடமுமே அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ செலவழிச்சிருக்காங்கன்னு தெரில. அவ்வளோ டெக்கரேஷன் வந்துட்டு நிறைய பீப்புள்ஸ் வந்தாலும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஃபேமிலி மேலே வர்றாங்க ரைட் போகிறதுக்காக. நம்ம பையன் ஃபஸ்ட்டு ஒரு ரைட் போயிட்டார். அடுத்த ரைடு இவங்களாம் போகிறதுக்கு
கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு விளையாண்டுட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு எப்படி பாருங்கள், நம்ம நடந்து போகிறதுக்கு, நம்ம விளையாடுறதுக்கு, ரைடு போகிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து அங்கங்கே அவ்வளோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கலாங்க. நல்லா குளிர் தாங்குகிற பர்சனாக இருந்தால் நல்லா கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவே இருக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 3/4 மணி நேரம் இருந்திருப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியல குளிர். வேகமாக எந்த இது விளையாட முடியுமோ விளையாண்டுட்டு ஜாலியாக இருக்கலாம், ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு நம்மளால் குளிர் தாங்க முடியலை. ஏன்னா அவ்வளோ காஷ்மீரோட குளிரை வந்து இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த இது வந்து நம்ம என்ன தான் ஜர்க்கின் போட்டாலும் நம்ம காதுக்குள்ளே மூக்குக்குள்ளே எல்லாம் போகுது இல்லையா, அந்த இதெல்லாம் நம்மளால் தாங்க முடியல. அந்த குளிரை காதுக்குள்ளேலாம் போகும்போது வந்துட்டு நம்ம என்ன தான் போட்டிருந்தாலும் அந்த குளிர் வந்து மூக்குக்குள்ளேலாம் வந்து அதிகப்படியான கூலிங் போகும்போது நம்ம கொடைக்கானல், ஊட்டி அந்த குளிரில் தான் நம்ம இருந்திருக்கோம். ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ காஷ்மீரில் இருக்கவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. நம்ம கொஞ்சம் நேரமே இருக்க முடியல. அவ்வளோ வந்துட்டு எனக்கெல்லாம் கை காலெலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வெளியிலலாம் போயிட்டு அந்த குளிர் தாங்க முடியாமல் தேய்ச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு வெளியில் ஹீட்ரு வச்சுருந்தாங்க, போட்டுக்கிட்டோம். இப்போ ஒருத்தவங்களாம் வந்து ரைடு போகிறதுக்காக வந்திருக்காங்க. நல்லா ஹாப்பியாக என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்போ ரைட் போகிறாரு. ஆனால் எல்லாருக்குமே நல்லா ஹாப்பியாக இருந்தோம். அந்த நாள் வந்துட்டு நம்ம காஷ்மீருக்குள்ளே இருக்க மாதிரி தான் ஃபீலிங். அந்த காஷ்மீருக்குள்ளே இருந்தால் அந்த ஃபீலிங்கான மொமெண்ட் வந்துட்டு நம்மளால் மறக்க முடியாதுன்னே சொல்லலாம். அவ்வளோ ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கோயம்புத்தூரில் வந்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த மாதிரி ரைட் போங்க, ஹாப்பியாக இருங்க, உங்கள் ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருங்க. நல்லா கொஞ்சம் வெயில் காலமாக வாங்க. இப்போ நாங்கள் போனது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெயில் கம்மியாக கொஞ்சம் குளிரோடு இருக்க காலம் தானே இது. இந்த காலத்தில் போயிட்டு சரி அப்படியே ஒவ்வொரு நாள் அப்படி தான் நாங்கள் நினச்சிட்டு போயிட்டு இப்போ போய்க்கலாம் அப்போ என் பையன் வந்து அடம் பிடிச்சிட்டாரு, போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோட்டே சரின்னு சொல்லிட்டு போயிடலாம். சரி இப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது, இப்போ போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம விளையாண்டோம்ல அந்த டயர்லாம் கீழே போன டயர் அப்படின்னு அதை வந்துட்டு இந்த மாதிரி கயிறு கட்டி இழுப்பாங்க. என் பையன் இப்போ வந்து ரைட் போயிட்டு கீழே இறங்கிட்டார். அப்புறம் இந்த டயர்ஸ் எல்லாம் அப்படி மேலே வந்து அந்த கயிறு கட்டி எடுத்துக்குவாங்க. ஆனால் நல்லா வந்துட்டு இருந்துச்சுங்க. விளையாட்டெல்லாம் நல்லா ஃபன் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். நல்லா உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு இடமும் மேலே ஏறி வர்றது, சுற்றி பார்க்குறது, அந்த பாலம், கீழே இருக்க மரங்கள், சாங்ஸு, ஒவ்வொரு சாங்குமே வந்து நம்மளுக்கு வந்துட்டு அந்த இடத்துல இருக்கும்போது நல்ல சாங் நம்மளும் சேர்ந்து பாடிட்டு நல்லா ஹாப்பியாக இருக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலியோட கப்புளோடு நீங்கள் வந்தோன்னா, ஒரு ஹனிமூன் கப்புள்ஸ்லாம் இங்கே வந்தாங்க அப்படின்னா ஒரு காஷ்மீர் போகிற ஃபீல் வந்து இங்கே கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும், 100% கொடுக்கும். அவ்வளோ குளிர் இங்கே இருக்குங்க. நல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பசங்கள்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நல்லா வைப் பண்ணலாம், நல்லா ஹாப்பியாக விளையாடலாம். அந்த கீழே போன டயரில் அந்த மாதிரி கயிறு வச்சுட்டு இழுக்கிறாங்க. பசங்க நல்லா இங்கே வந்துட்டு அங்கங்கே வேலைக்கு இருக்காங்க. நம்மளை ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு, பார்த்துக்கிறதுக்கு, எதுவும் டிப் வேணுமா சொல்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. நல்லா ஒவ்வொரு இடங்களும் நல்லா இருக்குது. குழு மணாலிக்குள்ளே நம்ம ஒரு ரைடு போனால் எப்படி இருக்கும், நல்ல ஜாலியாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ என் சிஸ்டர் வந்துட்டு ரைட் போகிறாங்க, அவங்களும் தைரியமாக போயிட்டாங்க. அடுத்து நான் தான் பயந்துகிட்டே இருந்தேன், எப்படிடா இந்த ரைடு போகிறது, எனக்கு அந்த கீழே போயிட்டு மேலே வர்றது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த ரைடு பயமாக இருக்குன்னு சொல்லுங்கள், பயம் இல்லாமல் இருக்கவங்களும் சொல்லுங்கள். நிறைய பேர் பயப்பட மாட்டீங்க, என்ன மாதிரி ஒரு சில பேர் இருப்பீங்க, அந்த மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள். நான் அப்புறம் போகலை அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல நீ போன என் ஹஸ்பண்ட் சொன்னார், அதனால் நானும் கொஞ்சம் பயந்து இந்த ரைடில் மட்டும் ஒன் டைம், என் பையனில் 2-3 டைம் போனான், நான் ஒரே ஒரு டைம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைடில் பயந்துக்கிட்டே உட்காந்துட்டு தள்ளி விட்டுட்டாங்க. அம்மாடி கத்திட்டே போனேன், பயந்துட்டேன். மேலே போயிட்டு கீழே வரும்போது ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த இடத்துல நம்ம ஷூ போட்டிருந்தாலும் அந்த பனிக்கட்டிலெலாம் நம்ம கால் வைக்கும்போது சரட்டுன்னு வழுக்குச்சு. அப்புறம் கையை பிடிச்சி இறங்கி போயாச்சு.
ஒரு வழியாக இந்த ரைடு மட்டும் நான் போயிட்டேங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து திரும்ப நம்ம கீழே இருந்துட்டு அப்படியே பனி மலைக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே கீழே கொஞ்சம் அந்த பனி வீட்டுக்குள்ளேலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே நல்லா கொஞ்சம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. இந்த இடம்ல பாருங்கள், அந்த கீழே இருக்க எல்லாமே உங்களுக்கு பனி மாதிரி தான். அந்த மண்கள் கூட அந்த மண்ணில் பனி தான். அதை நம்ம தூக்கி மேலே போட்டோம்னா ஜில்லுன்னு எப்படி ஹாப்பியாக விளாட்றாங்க பாருங்கள். எங்கள் அக்கா ஹாப்பியாக விளாண்டுட்ருக்காங்க. அவங்க ஒரு குழந்தையாகவே மாறிட்டாங்கங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி வந்து நம்ம ஃபேமிலியோடு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஒவ்வொரு இதையுமே அனுபவித்து உண்மையாக எப்படி என்ஜாய் நம்ம பண்ணுறத விட அவங்க பண்ணுறத பார்க்கும்போதே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பியாக விளாண்டுட்டு இருந்தாங்க எங்கள் சிஸ்டரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நான் அந்த சேரில் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைட்லேயும் ஏறி நான் உட்காந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் என்னை இழுத்துட்டு போகிறாரு. பாவம் கஷ்டப்பட்டு இழுத்தாரு. இந்த ரைடு போயிட்டு இருக்கும் போதுட்டு அப்போ தான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்லாம் வந்தாங்க. நான் கொஞ்சம் ஹாப்பியாக போனேங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சு இந்த ரைடு. அப்போ இந்த பையன் வந்தானா, இந்த பையன் வந்து என்னென்னா ஃபோட்டோஸ் எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன பேசுகிறீங்க, என்ன இழுத்துட்டு போயிட்டுருக்கும் போது தான் இதெல்லாம் பேசணுமா அப்படின்ட்டு மாதிரி என்ன அப்படின்னு பேசினா அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து தருவோம். அவங்களுக்கு வந்து ஒரு 5 ஃபோட்டோ என்னமோ 300 என்னமோ சொன்னாங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் வெளியில் வரும்போது நீங்கள் பிரிண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோஸும் உங்களுக்கு இங்கே வந்து அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் கேட்டிங்க அப்படின்னாலும் நம்ம மொபைல் எடுக்கிறத விட அவங்க வந்து கிளியரன்ஸாக உங்களுக்கு அழகாக வந்துட்டு எடுத்து கொடுப்பாங்க. அந்த ஃபோட்டோஸை நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நாங்களாம் ஃபோட்டோஸ் நம்ம மொபைலே எடுத்தது, வீடியோஸ் எடுத்தது, அவ்வளோதான். அப்படியே எடுத்துகிட்டு நம்ம ஹாப்பியாக இதுக்கு மேலே நம்ம அந்த குளூரில் வந்து ரொம்ப தாங்க தான் முடியலை. மேலே கொஞ்சம் நேரம் இருந்தனால கொஞ்சம் நேரம் இருக்க முடிஞ்சிச்சு. கீழே கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இவங்களாம் நியூ கப்பல் போல் கீழேயே இருந்தாங்க. நம்மளால் முடியலை. கொஞ்சம் மேலே போயிட்டு ரைட் போயிட்டு கொஞ்சம் விளையாண்டுட்டு ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் இந்த பனி வீட்டுக்குள்ளே போனோம். ஒரு குட்டி வீடாக இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோடு உள்ளே போய் அந்த வீட்டுக்குள்ளே பனி குட்டி வீடு அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா காஷ்மீர் குளு மணாலிக்கு ப்ரூஃபில் மாலில் போங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.